ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வெனஸ்டே. வாங்க என்னோட மார்னிங் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பண்ணலான்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு குழம்பு வச்சுக்கலாம், அதாவது லஞ்சுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அவர் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ கொஞ்சம் தள்ளு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து அவரோட சமையல் தான். வாங்க எப்படிலாம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டாரு. அதில் வந்து சிக்கனையும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிட்டாரு. அதில் என்னென்ன போட்டிருக்காருன்னா, கொஞ்சம் நெய் ஊற்றிருக்காரு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு, இதெல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டாரு. 1/2 hour கழித்து அதை அடுப்பில் வச்சு மூடி போட்டு வேக ஒரு 5 விசில் வச்சா போதும்னு ரெடி பண்ணார். ஆனால் அவர் பண்ணுற வேலையை பாருங்கள், அந்த குக்கர் மூடியில் கேஸ்கட்டே போடாமல் மூடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது கேஸ்கட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எடுத்து கொடுத்த உடனே போட்டு மூடி போட்டு அதை அடுப்பில் ஏற்றி வேக வச்சார். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதில் ஒரு 5 விசில் வரணும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக அவர் வந்து வெங்காயம்லாம் வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு, அப்புறம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நீள்வாக்கில் வெட்டி அதை வந்து கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டாரு. நான் வந்து இன்னொரு அடுப்பில் சாதமும் வேக வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு வெங்காயம். அடுத்து இதில் வந்து ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் நீள்வாக்கில் வெட்டி இந்த வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்காரு. அதுவும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே சிக்கன்லேயும் கொஞ்சம் சேர்த்துருக்காரு, அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்காரு. இதுவும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு மசாலா சேர்க்குறாரு. அந்த மசாலா வந்து வீட்டிலையே வந்து ரெடி பண்ணது. இது என்னென்னா, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாசிப்பூ, மிளகு, சீரகம், கசகசா, தனியா, இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டாரு. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் நான். அவர் பண்ண பவுட்ரு தான். ஏற்கனவே லாஸ்ட் வீக் பண்ணது வீட்டில் இருந்தது. அந்த பவுடரை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து நல்ல மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பக்கம் வதங்கட்டும்னு சொல்லி அதில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கிட்டு இருக்கும்போதே குக்கர்லேருந்து விசிலும் வந்துருச்சு. பாருங்க, குக்கரில் உள்ள சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த சிக்கனையும் வந்து இந்த மசாலாவோட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் அதில் உள்ள கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டாரு. வேக வச்சுட்டா சிக்கன் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தக்காளி சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு அடுப்பில் கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல், அடுத்து கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் ஒரு 3 வெங்காயம், 4-5 வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்தா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் இல்லையா, அதுக்காக சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கவும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் வந்து நல்லா வெட்டி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா சுருள வதங்கினதுனே ஆற வச்சு அரைச்சிட்டா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், லஞ்ச் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சூடாக சாதமும் வடித்து வச்சுட்டேன். இது வந்து நேற்று வச்ச ரசம் மீந்தது இருந்தது, அதனால் அதுவும் இன்றைக்கி இருக்குது. அப்புறம் சிக்கன் மசாலா பாருங்கள், பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து முட்டை வேக வச்சுருக்கிறேன். பக்கத்தில் தக்காளி சட்னிக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த குழம்பு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, இதுக்கு மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கலாம். இந்த சிக்கன் பெப்பர் சிக்கனுக்கு வந்து இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு காம்பினேஷன். அதனால் கொஞ்சம் மிளகா கிள்ளி சாம்பாரையும் குக்கரில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு பக்கம் விசில் வந்துருச்சு.
அப்புறம் அந்த மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு நம்ம தாளித்து மட்டும் ஊற்றிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ தாளிச்சும் கொட்டியாச்சு. இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு காய்கறியும் தேவையில்லை, எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இதில் இந்த கொத்தமல்லி இலை மட்டும் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் தக்காளி சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் ஊற்றிட்டோம்னா நம்மளோட கிச்சன் வேலை முடிஞ்சது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.